டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ண முருகன் ராமநாதபுரத்துலேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் ரணபலி முருகன் சிவசுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரோடு காணப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஊர் பேர் பெருவயல்னு பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் எங்கிருந்து கிடைச்சார்? கடலுக்கு அடியில் இருந்து கிடைத்தார். இந்த ஆலயத்தில் ஒரு வேல் விசேஷம், ஒரு 10-11 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு வேல் விசேஷம்னு சொன்னேன். அந்த வேலும் தண்ணீருக்கு அடியிலிருந்து கிடைச்சது, கடல்லேருந்து கிடைச்சது. இதை எடுத்துகிட்டு வந்தவர் வைரவன் சேர்வையார். இதுக்கு கோவில் கட்டணும்னு முருகப்பெருமான் கனவில் இவருக்கும் சொல்லியிருக்கார், ஆதி மங்களேஸ்வர குருக்களுக்கும் சொல்லியிருக்கார். இப்போ கோவில் கட்டணும். அந்த காலத்தில் கோவில் கட்டுறதெல்லாம் ஒரு ராஜா செய்யக்கூடிய வேலை, ஒரு மன்னன் தான் செய்ய முடியும். இந்த தகவல் யாருக்கு போகிறதுனா மன்னன் கிழவன் சேதுபதிக்கு போகிறது. சொன்ன பார்த்தீங்களா, கிழவன் சேதுபதி காலத்தில் தான் அவர்கிட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சேனாதிபதியாக, ஒரு போர்ப்படை தலைவராக இருந்தவர் வைரவன் சேர்வையார். அவர் என்ன பண்ணுறார், இந்த தகவலை கேள்விப்பட்டு தனது அரண்மனையில் தர்பார் மண்டபம் அமைப்பதற்காக அவர் சேர்த்து வைத்த ஒரு தொகையை இந்த கோவில் கட்டுவதற்காக கொடுக்குறார். என்ன, ஒரு அரண்மனையில் ஒரு மண்டபம் கட்டுறதை விட ஒரு தெய்வத்திற்கு கோவில் கட்டுறதுங்கிறது விசேஷம். இந்த தொகை அப்படியே வைரவன் சேர்வையார்கிட்ட கொடுத்து, நீங்கள் இந்த கோவிலை கட்டுங்க, உங்களுக்கு முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுத்து சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். அது மட்டுமல்லாமல் இந்த ராமநாதபுரத்தில் பெருவயலில் ஊரணிக்கரையில் இந்த ஆலயம் அமைப்பதற்கு உண்டான நிலத்தையும் கொடுக்கிறார் அந்த கிழவன் சேதுபதி மன்னர். கோவிலை கட்டுறாங்க. கோவிலில் சகலவிதமான பணிகளையும் முடித்து கும்பாபிஷேகமும் கோவிலுக்கு நடக்கிறது. ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அற்புதமான ராஜகோபுரத்தோடு காணப்படக்கூடிய ஆலயம். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 குதிரை இருக்கும். அதில் ஒரு குதிரையில் ஆதி மங்களேஸ்வர குருக்கள் காணப்படுவார். அவர் காளியோட உபாசகராம். இன்னொரு குதிரையில் காளியே காணப்படுவாளாம். இந்த காலசந்தி பூஜை, இன்னொரு கால பூஜை, இந்த 2 பூஜையும் முதல்ல இவங்களுக்கு தான் நடக்குமா. அதன் பிறகு தான் மிச்ச இடத்துக்கு போகுமா. அப்பேற்பட்ட சிறப்பு இவர்களுக்கு இந்த ஆலயத்தில். இந்த முருகப்பெருமானுக்கு ரணபலி முருகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ரணம்னா காயம், ரணம்னா காயம். அதனால் என்னாகும், நம்மளால் வலி தாங்க முடியாது. ஒரு ரணம் வந்தது அப்படின்னா அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாது. இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை எடுப்பதற்காக கடலுக்குள்ளே போனவர்கள் நிறைய காயத்தோடு வந்த காரணத்தினால ரணபலி முருகன் பேர் வச்சாங்கன்னு சொன்னேன். ஆனால் இதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் ரணம் வருது இல்லையா, ஒரு நோய் பாதிக்கப்படுறோம், நமக்கு காயங்கள் ஏற்படுகிறது. ரணம்னா காயங்கிறத விட வேதனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வியாதிங்கிறது வேதனை தானே. ரணம்னா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, ஒரு வியாதி, ஒரு கடன், சத்ரு, இது 3மே மனிதனுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியது, மனிதர்களுக்கு வலியை கொடுக்கக்கூடியது. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கடன்கள், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த 3 பயத்தையும் முருகப்பெருமான் அகற்றுகின்ற காரணத்தினால இந்த முருகப்பெருமானுக்கு ரணபலி முருகன் அப்படின்னு பேர் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கச்சிதமாக இருக்குது பாருங்கள். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம மீண்டு வெளியில் கொண்டு வரக்கூடியது யாருன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களா, நமது உறவினர்களா, நமது நண்பர்களா அப்படின்னா இவர்கள் அனைவரையும் தாண்டி எல்லாம் வல்ல கடவுள் தான் நம்மளை காக்கின்றான். அதனால தான் இந்த முருகனுக்கு ரணபலி முருகன். இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ணினோம், அந்த முருகனுடைய அருளை நம்ம பெற்றோம் அப்படின்னா நமக்கு கடன் தொல்லையால் பாதிப்பு இருக்காது, வியாதியால் பாதிப்பு இருக்காது, சத்ருக்கள் எதிரிகள் சொல்கிறோம் இல்லையா, அவர்களாலேயும் எந்த பாதிப்பும் இருக்காதான். இதுதான் இங்கே சிறப்பு. சரி, இந்த ஆலயத்தில் வேல் சொன்னோம். இந்த வேல் பார்த்திங்கன்னா மாசி மாத பிரம்மோற்சவம்
கந்த சஷ்டி, இந்த 2 டயத்தில் தான் இந்த வேலை பிரதானமாக கொண்டு வருவாங்க. அப்படின்னா இந்த வேல் கோவிலே இருக்காதா? நம்ம போகிறப்ப தரிசனம் பண்ண முடியாதா? உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் வரும். தரிசனம் பண்ண முடியாது. இந்த வேல் எப்பவும் எங்கே இருக்கும்? ராமநாதபுரம் சபஸ்தானத்தில் இந்த வேலானது பத்திரமாக பாதுகாக்கப்படும். இந்த வேலை எல்லா நாள்லேயும் கோவிலில் வச்சுருக்க மாட்டாங்க. மாசி மாத பிரம்மோற்சவம் போகிறீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். கந்த சஷ்டி காலத்தில் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா 6ஆம் நாள் அன்னைக்கு இந்த வேலை வச்சு தான் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணுவாராம். இந்த கோவிலில் இந்த விசேஷம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா சில முக்கியமான திருவிழாக்கள் டயத்தில், சில முக்கியமான வேண்டுதல், சில பிரார்த்தனை காலத்தில், சில கோரிக்கைகள் காரணமாகவும் அந்த வேலை கோவிலுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணி பக்தர்கள் தரிசிக்கலாமாம். அதுவும் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் இந்த அளவுக்கு வைரவன் சேர்வையார் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கார், இந்த கோவிலை கொண்டு வந்திருக்கார். இந்த வைரவன் சேர்வையார் தனது கடைசி காலத்தில் இந்த கோவிலிலேயே வாழ்ந்து, இந்த கோவிலிலேருந்து வடக்கு திசை பக்கமாக அவருடைய ஜீவ சமாதியானது இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த சமாதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்பிரமணிய யந்திரம் ஒன்று இருக்கும். இவருடைய சமாதிக்கு மேலே சிவலிங்கம் இருக்கும். இதுதான் சிறப்பு. இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு ரணபலி முருகன் சிவசுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னோம். சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன சிவன் சுப்பிரமணியர், இந்த ஐக்கியம் நமக்கு படிக்கும்போதே புரியும். இந்த வைரவன் சேர்வையாக இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ராமேஸ்வரம் பக்கத்தில், ஏன்னா ராமநாதபுரத்தில் தானே இருக்கார் அவர். ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு அடிக்கடி போவாராம். அங்கே ராமநாத சுவாமியையும் அங்கே இருக்கிற அம்பாள் பர்வதவர்த்தியையும் தரிசனம் பண்ணுவாராம். இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நாம் கட்டின இந்த கோவில்லையே முருகனுக்கு சந்நிதி வச்சுருக்கோம், இதே ஆலயத்திலேயே இந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஒரு சந்நிதி வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கோவில் பிரகாரத்திலேயே ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தினி அம்பாளுக்கும் ஒரு சந்நிதி கட்டினாராம். அப்போயோ பண்ணியிருக்கார். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவசுப்பிரமணிய சுவாமின்னு முருகப்பெருமானுக்கு பேர் வரத்துக்கு காரணம் அங்கே சிவனும் அந்த ஆலயத்திலே காட்சி தருகின்ற காரணத்தினால சிவனும் இதே கோவிலில் இருக்கார். இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்ற பலனும் ராமேஸ்வரம் சென்ற பலனும் நமக்கு கிடைக்குமா? ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கனவுல சொல்லி கீழே கடலுக்கடியில் இருந்து எடுத்து வச்ச சிலை தான் இங்கே இருக்கிற முருகப்பெருமான். அதே போல் ராமேஸ்வரம் ஆலயத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி இங்கே அருளணுங்கிறதுனால வைரவன் சேர்வையார் இங்கே ஒரு சந்நிதி வச்சுருக்கார். ஆக ஒரே ஆலயத்தில் ராமேஸ்வரம் போன ஒரு திருப்தியும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்த ஒரு திருப்தியும் இந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் ஆலயத்தில் என்னென்ன வைபவங்கள் சிறப்போ அவை அத்தனையும் இதே ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு சாத்தி, பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, நம்ம இந்த நிகழ்வை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது என்ன, சிகப்புன்னா என்ன, பச்சைன்னா என்ன, வெள்ளைன்னா என்ன, எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே நிகழ்வு இந்த ஆலயத்திலையும் திருவிழா காலத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே பெருவயலில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் பொதுவாக நம்ம முருகன் கோவில் பார்த்தோம் அப்படின்னா முருகன் கோவிலில் வேலுக்கு ஒரு பிரதான இடம் உண்டு. அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேல் தான் வழிபாட்டில் இருந்திருக்கு. அப்புறம் தான் முருகப்பெருமானை சேர்த்துருக்காங்க. வேல் வழிபாடுங்கிறதான் இருந்திருக்கு. ஒருவேளை அத்தகைய காலத்தில் இந்த வேலுக்கு, அதாவது இந்த ஆலயத்தில் பிரதான வழிபாட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கலாம். ஆனால் என்னவோ காலப்போக்கில் அந்நியர்கள் படையெடுப்பினால் பல விஷயத்தெல்லாம் கடலில் போட்டு மறைச்சிருக்காங்க, பல இடத்த பூமிக்கடியில் வச்சு மறைச்சிருக்காங்க, பல விக்கிரகங்களை பல ஊர்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுபோல் ஏதோ ஒரு காலத்தில் இந்த கடலுக்கடியில் போடப்பட்ட வேல் தான்
இந்த வைரவன் சேர்வையார் மூலமாக முருகப்பெருமான் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த வேலுக்கு இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலிலேயே அந்த முருகப்பெருமான் திருவருவத்தை அப்படி அற்புதமாக நம்மால் தரிசிக்க முடியும். இந்த வேல் பார்த்திங்கன்னா வேலில் எப்போவுமே முருகப்பெருமான் இருக்க மாட்டார். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது முருகப்பெருமான் எல்லா கோவிலையும் முருகப்பெருமான் வேல் வச்சுருப்பார். ஆனால் வேலில் முருகப்பெருமான் இருக்கிறது அபூர்வம், அது இந்த கோவிலில் மட்டும்தான். இதை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறப்பான தினத்தில் மாசி பிரம்மோற்சவத்தில் அல்லது கந்தசஷ்டி காலத்தில் இந்த கோவிலுக்கு போனால் தரிசனம் பண்ணலான்னு சொன்னேன். கந்தசஷ்டி அன்னைக்கு பார்த்திங்கன்னா 6வது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரத்தன்னைக்கு மத்தியானம் 3லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும். அப்போ இந்த வேலைத்தான் முருகப்பெருமானுக்கு கொடுப்பார்கள். அன்னையிடமிருந்து பெற்ற இந்த வேலை கொண்டு தான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுவார் முருகப்பெருமான். இந்த வேலுக்கு என்ன பேர் அப்படின்னா சத்ரு சம்ஹார வேல் அப்படின்னு பெயர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் அந்த சத்ரு சம்ஹாரம் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது ஒவ்வொரு மனிதருக்குமே எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. என்ன காரணத்தினால் நமக்கு எதிரிகள் ஏற்படுகிறார்கள், என்ன காரணத்தினால் நமக்கு எதிரிகள் வருகிறார்கள்னா ஒருத்தனுடைய வளர்ச்சி பொறுக்காமல், ஒருத்தன் அதீத புத்திசாலித்தனத்தோடு காணப்பட்டால் அதை தாங்க முடியாமல், இதில் தான் சத்ருக்கள் எதிரிகள் வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் இந்த சத்ரு சம்ஹார வேலை நம்ம தரிசனம் பண்ணினாலே, பூஜித்தாலே இல்லை, அந்த வேலை நம்ம தரிசனம் பண்ணினாலே நமக்கு எதிரிகள் என்பவர்கள் இருக்க மாட்டார்கள். எதிரிகளே இருக்க மாட்டார்களாம். இந்த வேலுக்கு அத்தகைய சிறப்பானது காணப்படுகிறது. இத்தனை பெரிய சமஸ்தானத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலயத்தில் இந்த வேல் வழிபாட்டில் இருக்கின்ற காரணத்தினால இந்த சமஸ்தானத்திலும் தொடர்ந்து வெற்றிகள் ஏற்பட்டனவாம். எந்த ஒரு காலத்திலுமே எந்த விதமான தொய்வும் ஒரு சோகமோ ஏற்பட்டதில்லையாம். இப்போ நம்ம வீட்டில் பூஜை ரூமில் பார்த்தோம் அப்படின்னா பல சாமி படங்கள்லாம் வச்சுருப்போம். அதில் முக்கியமாக சில நம்ம குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாவற்றையும் வச்சுருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தெய்வங்கள்லாம் எங்களை காத்து கொண்டு இருக்கின்றன, எங்களுக்கு எந்த காலத்துலேயும் ஒரு கஷ்டம் வராது, இந்த குலதெய்வத்தை படமாக வச்சுருக்கோம், இந்த இஷ்ட தெய்வத்தை படமாக வச்சுருக்கோம், நாங்கள் டெய்லி பூஜிக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், இத்தனை பெரிய சமஸ்தானத்தில் அந்த வேலானது எல்லா நாட்களிலும் காணப்படும். ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. காசியில் பார்த்திங்கன்னா தங்க அன்னபூரணியை ஒரு பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லி. அது டக்குன்னு வெளியில் கொண்டு வர முடியாது. தீபாவளி சமயத்தில் கொண்டு வருவாங்க. அதே போல் திருவிழாக்கள் காலத்தில் இந்த வேலானது ஆலயத்திற்கு கொண்டு வரப்படும். அத்தகைய நாளில் இந்த சத்ரு சம்ஹார வேலை நாம் அனைவரும் தரிசனம் செய்து எந்த ஒரு காலத்திலும் எதிரிகள் இல்லாத, ரணங்கள் நோயினொடி இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கணும். அதைத்தான் முருகப்பெருமானிடம் வேண்ட வேண்டும். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.